ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது பாருங்கள், மறுபடியும் போயிட்டு மறுபடியும் பிரண்டை ஊறுகாய் பிரண்டை பொடி செய்வதற்காக பறிச்சிட்டு வந்தோம். நம்ம வீட்டு கொல்லைக்கு தான் போனோம், போயிட்டு பறிச்சிட்டு வந்தோம். பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பாருங்கள், தளிர் அப்படியே பிஞ்சாக பறிச்சிட்டு வந்திருக்கோம். முன்னாடிலாம் முத்தலாக இருந்தது, கொஞ்சம் இதாக இருந்தது. முத்தலாக இருந்தாலுமே அது அந்தளவுக்கு சாப்பிடக்கூடியதாக தான் இருந்தது, சாப்பிட முடியாததாக இல்லை. அவ்வளோ பிஞ்சு மழை பெஞ்சு துளிரடிச்சிருந்தது, போய் பறிச்சிட்டு வந்திருக்கோம். இந்த பிரண்டை என்னென்னதுக்கு? பிரண்டை ஊறுகாய் செய்யலாம், பிரண்டை தொக்கு செய்யலாம், பிரண்டை சாதப்பொடி செய்யலாம். அவ்வளோ நன்மை. மூட்டு வலி, கைகால் வலி, உடம்பு வலி, அஜீரண கோளாறு, தொண்டை வறட்சியாக இருக்குன்னு ஒரு சிலர், செரிமானமின்மை, பசியின்மை, அவ்வளோவையும் இந்த பொருள் போக்கும். நாங்கள் இதை செஞ்சுட்டு போயிட்டு மாயவரம் கலெக்டர் ஆஃபீஸில் சேல்ஸ் பண்ணுறோம். நல்லா போயிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் போகுது, நல்லா போயிட்டுருக்கு. ரொம்ப ஆதரவு கொடுக்குறாங்க மக்கள் எங்களுக்கு. கலெக்டர் ஆஃபீஸில் வர்ற மக்கள் எல்லாம் ஆர்வமுடன் இதை வாங்கிட்டு போகிறாங்க. இதை பாருங்கள், இதை பறிக்க போய் காலையிலேயே ஒரு விபத்து வேறு எனக்கு. இந்த விரல்லாம் எனக்கு கொஞ்சம் விரல் உப்புசமாக தான் இருக்கும் இந்த இடம்லாம். ஆனால் காலையிலே ஒரு கடுத்தா கடிச்சிருச்சு. இந்த இடத்துல, இந்த ஓரத்தில் கடிச்சிருச்சு. கடிச்சு பார்த்தீங்கன்னா தைலம் போட்டாச்சு, அப்படியும் வீக்கமும் குறையில. அது எப்படி தேல் கொட்டினா எப்படி ஏறும், அது வரைக்கும் இந்த மூட்டு வரைக்கும் கழுத்து வரைக்கும் போகுது விஷம். அந்த அளவுக்கு ஹெவியாக கடிச்சிருச்சு கடுத்தா. என்னால் வீட்டு வேலையே செய்ய முடியல, நார்மலாகவே இருக்க முடியாது. பாருங்க, அந்த இடத்துல கடிச்சு எடுத்துருச்சு. அந்த அளவுக்கு கடிச்சிருச்சு கடுத்தான்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு போயிட்டுருக்கு. தைலம் போட்டிருக்கோம், தைலம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, அதுக்குள்ளே இதை ஒரு கையாலேயே அப்படி இப்படி, அந்த கையாலே பாருங்கள், பட்டை கையை வச்சுக்கிட்டே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கா இந்த உஷா. பாருங்கள், விறுவிறுன்னு போகுது. இந்த இடத்துல தான் கடிச்சுது, இந்த இடத்துல தான் கடிச்சுதே. அவ்வளோ இது பண்ணுது. இதை பறித்து கொஞ்சம் உலர்த்தி பீஸாக போட்டு உலர்த்திடலாம் அப்படின்றதுக்காக, அப்படியே ஒரு வீடியோவும் போட்டுடலாம் அப்படின்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பசுமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ நாள் செஞ்ச எடுத்துகிட்டு வந்த பிரண்டையை விட இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த பிரண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இது முத்தல் பிஞ்சாக பார்த்து தான் பறிக்கிறோம், ஆனால் முத்தல் அது கூடவே வந்துடுது. இதெல்லாம் பொடி செய்ய வச்சுக்கலாம், பிரண்டை பொடி செய்ய வச்சுக்கலாம். இதெல்லாம்